வருகிற 2026 தேர்தலில் எந்த கட்சிக்கு ஆதரவு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? சார் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறோம்னாங்க, நம்ம பட்டிக்காட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அரசியல் எது ஆட்சி எதுன்னு எதுவுமே தெரிய மாட்டேங்குதுங்க சார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே டிஎம்கே வந்து பார்த்திங்கன்னா பல ஆண்டு காலமாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே ஜெயிக்குதுங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது சரியில்லை 5 ஆண்டுகளுக்கு அப்புறம் டிஎம்கே ஜெயிக்குதுங்க. இது சரியில்லை டிஎம்கே ஜெயிக்குதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஓட்டு போட்டோம்னா இவங்க வந்து குற்றவங்கள் நிறைய பெண்கள் வந்து கற்பழிப்பு பயங்கரமான ஒரு விஷயம் நடக்குதுங்க. திமுகவில் சொல்கிறீங்களா? திமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஏகப்பட்டது நடக்குது. சரி இவங்க சரியில்ட்டு மீண்டும் ஏடிஎம்கே ஓட்டு போட்டால் அவங்க நிலையில் இந்த மாதிரி நடக்குது. நமக்கு தேவை வந்து பார்த்திங்கன்னா புது தலைவரை தேர்ந்தெடுக்கணுங்க. அந்த புது தலைவரில் ஒரு சீமான் ஒரு நல்ல மனிதருங்க, ஒரு பேச்சாற்றல் கொண்ட ஒரு திறமையான ஒரு மனிதர். இப்போ விஜய்க்கு கூடுற கூட்டங்கள் வந்து தற்கொலை கூட்டங்கள் மாதிரி சொல்கிறாங்களே சார், தற்கொலை கூட்டம்னு எப்படிங்க சொல்லுவீங்க? இதே விஜய் வந்து டிஎம்கேல ஒரு அலைன்ஸ் வச்சுக்கிட்டாலோ, ஏடிஎம்கேவில் ஒரு அலைன்ஸ் வச்சுக்கிட்டாலோ, இல்லை பிஜேபியில் அலைன்ஸ் வச்சுக்கிட்டாலோ, அன்னைக்கு இவங்க கூட போகிறவங்களெல்லாம் நீங்கள் தற்கொலை கூட்டம்னு சொல்லுவீங்களா? இல்லை, இப்போ கூடுற கூட்டமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டுக்குமே வந்து காசு கொடுத்து தான் கூட்டுறாங்க. ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாநாடு நடத்தும் போதும் சரி, ஒரு பொதுக்கூட்டம் நடத்தும் போது இவ்வளோ மக்கள் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி நாளே போய் கூட்டிருக்காங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு போடுறதுக்காக கூடுறாங்களா, சும்மா பார்க்குறதுக்காக கூடுறாங்கனால நீங்கள் யோசிச்சிங்க சார். நீங்கள் வந்து உங்களுக்கெல்லாம் நிறைய தெரியும், நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அவங்க வந்து நாள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பொதுக்கூட்டம் நடக்குது, ஒரு மாநாடு நடக்குதுன்னா நாளே போய் அவங்க பார்க்குறாங்கன்னா அவங்க எதனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் மேலே ஒரு அன்பு அக்கறையும் கொண்டிருக்காங்கன்னு நீங்கள் அதை வந்து நீங்கள் பார்க்கணும். ஓட்டு போடாதவங்க ஏன் நாளே வந்து அவங்க போய் பார்க்கணும்? இல்லை, எங்களுடைய ஆட்சியில் வந்து சிறப்பாக செஞ்சுருக்கேன்னு ஸ்டாலின் ஐயா சொல்லியிருக்காரு. சார் எதுங்க சார் சிறப்பு? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெண்கள் பஸ்ஸுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக போகிறோன்னு சொல்கிறாங்களே, அது சிறப்புன்னு சொல்கிறீங்களா? இன்றைக்கி பெண்கள் ரோட்டு மேலே நிற்கிறாங்க, பஸ் வர மாட்டேங்குது சார். எத்தனை நேரத்துக்கு இருக்கோ நீங்கள் பஸ் வருதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது வந்து ஒரு சிறப்புங்களா? வேறு எதனா கேட்குறீங்க சொல்லுங்கள். இல்லை, இப்போ கோடை கால இதில் வந்து ஒரு 5000 ரூபா பணம் போட்டிருக்காங்க. ஏங்க சார் 4.5 வருஷம் முடிஞ்சு 4.25 வருஷம் தான் கோடைக்காலம் வருதுங்களா? இந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி கோடைக்காலம் வருஷம் வரலீங்களா? சொல்லுங்க. கோடைக்காலம் வரவே இல்லையா? இந்த 4 வருடமா வரவே இல்லையா? இந்த 4.5 ஆண்டு காலம் முடிஞ்ச பிறகு தான் கோடைக்காலம் எங்களுக்கெல்லாம் வருதுங்களா? இல்லை, மடிக்கணினியெல்லாம் இப்போ வந்து மாணவர்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து அம்மா காலத்திலேயே மடிக்கணி கொடுத்தாங்க. யாருக்கு கொடுத்தாங்க? 12th படிக்கிற பசங்க கொடுத்தாங்க. நீங்கள் யாருக்கு கொடுத்தீங்க? காலேஜ் முடிக்கிறவன் தேர்ட் இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறீங்க, அவனுக்கு ஓட்டு இருக்குன்ட்டு நீங்கள் கொடுக்குறீங்க. 12th படிக்கிற பையனுக்கு கொடுங்க, அவனுக்கு ஓட்டு கிடையாது. வந்து பார்த்தீங்கன்னா அவன் 17 வயசு தான் ஆகுது, 18 வயசு கணக்காது. நீங்கள் யார் மென்ஷன் பண்ணி கொடுக்குறீங்க? அதை சொல்லுங்கள் சார். இல்லை, இப்போ பொங்கல் கூட 3000 ரூபா பணம் கொடுத்துருந்தாங்க. எப்படிங்க நீங்கள் நாளைக்கு ஆட்சி வந்தேன்னா எலெக்ஷன் வரும்போது நீங்கள் டைரெக்டாக கொடுக்க முடியாதுக்கா நீங்கள் இப்படி பண்ணுறீங்களா? 3000 ரூபா கொடுக்க பண்ணுறீங்களா? இல்லை, அது உங்களுடைய கருத்து தான் நாங்கள் சொல்கிறோம். ஆமாங்க. இல்லை இப்போ நம்ம போட முடியாது, எதுக்கு போட முடியாதுன்னு நினச்சிட்டு இப்போ கொடுக்குறீங்க. ஏன் இந்த வந்து பொங்கல் நிதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் கொடுத்தீங்க, ஓப்பனிங் ஆனவொடனே வருஷம் கொடுத்தீங்க. 5 வருஷத்தில் 2வது வருஷம் இல்லை, 3வது வருஷம் இல்லை, 4வது வருஷம் இல்லை, இந்த வருஷம் கொடுத்துருக்குறீங்க. எப்போ நீங்கள் வருஷம் கொடுத்தீங்கன்னு சொல்லுங்கள். இப்போ ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறீங்களா? சார் கண்டிப்பாக ஆட்சி மாற்றத்தை தமிழ்நாடே விரும்புது. இல்லை, இப்போ ஒரு மும்முனை போட்டி 4 முனை போட்டியாக இருக்குது. இதில் வந்து 4 முனை போட்டி தான். 4 முனை போட்டி தான். என் மாட்டு கருத்தே கிடையாது. 4 முனை போட்டி தான். ஒன்று டிஎம்கே, ஒன்று ஏடிஎம்கே அலைன்ஸு, சீமான் அண்டு டிவிகே 4 முனை போட்டி தான் நடக்க போகுது. ஆனால் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிவிகேவுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரும்பான்மையான வாக்குகள் வந்து பார்த்திங்கன்னா டிவிகேக்கு ஆதரவாக இருக்காங்க. இல்லை, இப்போ சிபிஐ வந்து அவருக்கு குடைச்சல் கொடுத்துட்டு இருக்காங்களே, அதாவது சிபிஐ சம்மன் அனுப்பிச்சு நெருக்கடிகள் அதிகமாக கொடுத்துட்டு இருக்காங்களே, அதை பற்றியான ஜனநாயகனுக்குன்னு நெருக்கடி கொடுத்தாங்க. வீட்டில் அவருடைய மனைவி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே நெருக்கடி கொடுத்தாங்க, பிள்ளைங்க நெருக்கடி கொடுத்தாங்க, பசங்க நெருக்கடி கொடுத்தாங்க. இதெல்லாம் இவங்கள கற்பனையாக பண்ணி வந்து செய்திகளை வந்து பரப்புறதா இந்த ஒரு விஷயமே. நல்லா புரிஞ்சுங்க. அவர் மேலே எந்த தப்பு இல்லை. தெரிசா கூட ஒரு மேரேஜுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் போனார். இதெல்லாம் எவ்வளோ வச்சு பேசுனாங்க. அன்றைய ஒரு காலகட்டத்தில் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருக்கு ஜெயலலிதா கூட லிங்க் பண்ணி பேசின ஒரு காலம், ஜானகி மேரேஜ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த பேசின காலமெல்லாம் உண்டுங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவரை விஜயகாந்த் எப்படி வளரக்கூடாது, குடிகாரன்னு சொல்லி வளரக்கூடாதுன்னு நினச்சி என்னென்னமோ வந்து சதித்திட்டம் பண்ணாங்களோ அதே போல் நம்ம விஜயை தெரிசாக வச்சு அடிக்கிறாங்க. மக்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் நல்லவராக கெட்டவர்னா அவர் முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. இல்லை, தேமுதிக அதாவது கேப்டன் கட்சியை வந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கேப்டனுடைய கட்சியை வந்து அவர் தனித்து தான் ஜெயிச்சார் கேப்டன் அவர்கள்.
அம்மாவோட கூட்டணி சேர்ந்து 29 தொகுதிகள் வென்று எதிர்க்கட்சி தலைவர் வந்தாரு. ஆமாம் சார். அப்ப வந்து திமுகவை பயங்கரமா ஏத்துக்கிட்டு இருந்தாரு. ஆமாங்க சார். இப்ப அந்த பிரேமலதா வந்து அவங்கள போய் கூட்டணி வச்சிருக்காங்களே, அதை பத்தி சார் இதெல்லாம் நீங்கள் பேசாதீங்க சார். விஜயகாந்த் சார் யார் எதுக்கு அரசியலுக்கு வந்தாருங்கிற விஷயம் நமக்கும் தெரியும், நம்ம மக்களுக்கும் தெரியும். நீங்கள் அங்கேயே போய் வந்து பார்த்தீங்கன்னா மலைக்கு ஒன்றருக்கு இடம் உங்களுக்கு அங்கே தான் இருக்கா? மலைக்கு ஒதுங்கும் இடம் அறிவாலயம் தானே, வேறு இடம் இல்லையா சார்? அது பிரேமலதா விட்டுருங்க சார். அது வந்து ஒன்றுக்காகாத கட்சின்னு முடிவு பண்ணி, ஏன்னா விஜயகாந்த் சார் சூப்பர் 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 சூப்பர். ஆனால் பிரேமலதாவுமே சுதீசி வச்செல்லாம் அது பேச வேண்டாங்க சார். மற்றது அதாவது விஜய் வந்தார் அப்படின்னா என்னென்ன மாதிரியான நல்ல காரியங்களை செய்வார் அப்படிங்கிற மாதிரியான உங்களுடைய கருத்து? சார் அவர் தான் சொல்லிட்டாரு, பெண்கள் ஆதரவு, பெண்கள் ஆதரவு, பெண்கள் ஆதரவு. இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்களுக்காக வந்து துணிச்சிருக்காருங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் வந்து பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கற்பழிப்பு, சின்ன குழந்தைகள் முதல் கிழவி 80 வயசு கிழவி வரை வந்து புருஷனை கொண்டுட்டு அந்த கிழவி ரேப் பண்ணுறவரை எவ்வளோ இந்த ஆட்சிகளை எவ்வளோ ஒரு இது நடக்குது என்பதை நீங்கள் வந்து ஒளிபரப்புறதில்லை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்கள் போக மாட்டேங்குது. ஆனால் விஜய் எங்கே போகிறாரு, அது எந்த ரூமுக்கு ஜன்னல் வழி எட்டி பார்த்துக்கிட்டே நிறைய பேர் அந்த விஜய் பற்றி தான் சொல்லிட்டு இருக்காங்க, ஃபேமிலி சப்ஜெக்ட் சொல்கிறாங்க. தவிர இன்றைக்கி நடந்த குழந்தைகள், ஒரு பெண் இழப்பு, ஒரு வயசான கிழவி வந்து ரேப் பண்ணி சாகுதாய் யாரும் பேசுகிறக்கே யாரும் இல்லைங்க சார். விஜய் வந்து எந்த ஒரு கூட்டத்துலையுமே வந்து கலந்துக்கல அப்படிங்கிற மாதிரியான பேச்சுகளாக இருக்கு சார். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பர்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும் சார். அதாவது இது நாள் வரைக்கும் கட்சியில் வந்து ஒரு மீட்டிங் நடக்கும்போது பாஸ் கொடுத்து 5000 பேர் தான் வரணும்னு சொல்லி இதனால் வரைக்கும் நானும் பார்த்துட்டு எம்ஜிஆர் காலத்தில் இருந்து நான் இருக்கிறேன். கலைஞர் ஃபீல்டுலேருந்து கலைஞர் ஃபீல்டு பாதி வரைக்கும் தெரியும். எனக்கு 53 வயசு ஆகுது. பாஸ் கொடுத்து அவங்க மட்டும்தான் வரணும் அப்படின்னு சொல்லி யாராச்சும் வந்து பார்த்தீங்கன்னா இதனால் வரைக்கும் அப்படி எல்லாம் யாருமே பண்ணலைங்க. இந்த விஜய் கூட்டத்தில் மட்டும்தான் நடக்குது. இவங்கெல்லாம் 500 ரூபா நேற்றுக்கு பாருங்கள், அவங்க 500 ரூபா கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா அது இதுலேயே தெரியுது. அது 500 ரூபா கொடுத்து வந்து ஏடிஎம்கே அலைன்ஸ், டிஎம்கே அலைன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை கொடுத்து கூப்பிட்றாங்க. காலிச்சார் அதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுங்க, 2 கட்சிகளும் காலிச்சார் நிறைந்த இடமா தான் இருக்குது. தவிர எந்த கட்சிக்கு போனால் இந்த பாருங்க, இந்த வாழைத்தாரை இழுக்கிறது, கரும்பை ஒடிக்கிறது, டாஸ்மால் போகிறது, இதுதான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இவர் விஜய்க்கு அந்த மாதிரி இல்லைங்க. அது நான் பார்க்குற கண்கூட நாகரிகமான ஒரு கட்சி அப்படிங்கிறீங்களா? ஆமாங்க, கண்கூட பார்க்குற வந்து கடைசியாக மீட்டிங் முடிக்க வரைக்கும் உட்காடுறாங்க. முதல்ல எல்லாம் சேர் உடைச்சேன், அதை உடைச்சான்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கும் வந்து பொறுப்புகள் இருக்க பொறுப்புகள் வந்துக்கிட்டே இருக்குது. எடுத்தோடனே கற்றுக்க முடியாதுங்க. அவங்களும் வந்து இதெல்லாம் மீடியாவில் பார்க்கும்போது இருக்க எல்லாத்துக்கும் பொறுப்பு வந்துட்டு தான் இருக்குது. சரி, நன்றிங்க ஐயா. நன்றி. 2026 எலெக்ஷனில் எந்த கட்சி ஆதரவு அதிகம் இருக்கு? சூரியன் கட்சி. சரிங்க, நன்றி. வரக்கூடிய 2026 தேர்தலில் எந்த கட்சிக்கு ஆதரவு அதிகமாக இருக்கு? இந்த தேவை நாங்கள் ஃபஸ்ட்லேயே போன தேர்தலில் உதயசூரியன் தான் போட்டு ஆதரவு பண்ணோம். இப்போ ஸ்டாலின் சார் வந்து இப்போ மகளிருக்கு மட்டும்தான் உதவி செய்கிறாரு. எங்கள் மாதிரி திருமணம் இல்லாத இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் எங்கள் மாதிரி தமிழ்நாடு நிறைய பேர் இருக்கிறாங்க. திருமணமாகி இப்போ மனைவி இழந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் எதுவுமே கொடுக்கல. மகளிருக்கு மட்டும்தான் மாதம் 1000 ரூபா கொடுக்குறாங்க. அதனால் நாங்கள் இந்த தடவை என்ன பண்ணுறதுன்னு தெரியும், மாற்றி போடலான்ட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி சலுகை எதிர்பார்க்குறீங்க? எந்த மாதிரி மகளிர் கொடுக்குற மாதிரி எங்களுக்கு பொதுவான கருத்து கொடுக்கட்டு ஆண்களுக்கு வேணுங்கிறீங்க? வேணுங்க. இந்த மாதிரி மகளிர் வேணும்னா திருமணமாக இருக்க எனக்கு எங்களுக்கு வயசு 50 ஆக போகுது. நாங்கள் திருமணமாகலே எங்களுக்கு உதவி மகளிருக்குமே எங்களுக்கு ஒரு உதவி கொடுக்கணுமெல்லாம். எங்களுக்கு மட்டும் யார் இருக்கிறாங்க? எங்களுக்கு அம்மா அப்பா யாரும் இல்லை. அதாவது இலவச பேருந்து கொடுக்குற மாதிரி உங்களுக்கு இலவச பேருந்து கொடுக்கணும். வேற உங்களுக்கு தனிப்பட்ட கருத்து? வேறு தனிப்பட்ட எங்களுக்கு எல்லாருக்கும் பொதுவான கருத்து எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி எங்களுக்கு கொடுக்கணும். அதுதான் இல்லை, இப்போ வந்து ஸ்டாலின் ஆட்சியில் வந்து 2 லட்சம் கோடியாக இருந்தது வந்து 10 லட்சம் கோடியாக வந்து அதிகமாக கடன் வாங்கியிருக்காரு அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்களே, அதுக்கு பற்றி? அது வாங்கிறத சொல்கிறாங்க, வாங்கி அது எங்களுக்கால ஒன்றும் இல்லைங்களே. இப்போ இந்த மாதம் 5000 ரூபா போட்டு விட்டாங்க மகளிருக்காக. ஆனால் எங்களுக்கு எதுவுமே கிடையாதுங்களே. சரிங்க, நன்றி. தம்பி, உங்கள் பேருங்க? என் பேர் தினேஷ். தினேஷ். உங்களுக்கு வயசு என்ன ஆகுதுங்க? வயசு 19. உங்களுக்கு ஓட்டு இருக்குங்களா? இருக்கு. இந்த வரக்கூடிய 2026 தேர்தலில் உங்களுடைய வாக்கு யாருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க? இளைய தளபதி விஜய். விஜய். ஏன் விஜய் தேர்ந்தெடுக்கிறீங்க? அவர் வந்தால் நல்லா இருக்கும், அதனால் தேர்ந்தெடுக்கிறோம். ஓகே, நன்றி.